சமையல் வந்து முளக்கீரை போட்டு மசியல், பரங்கிக்காயும் வெண்டைக்காயும் போட்ட சாம்பார், அப்புறம் வாழைத்தண்டு பருப்பு சொல்லியில். ஆமாம், பருப்பு இங்கே போட்டிருக்கேன். பருப்பு வந்து வாழைத்தண்டுக்காக வச்சுருக்கியா? இல்லை, சாம்பாருக்கு. சாம்பாருக்கா? சாம்பார். பரங்கிக்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பாருங்க. ஆமாம். ஓகே. கீரை வந்து நல்லா மசிச்சாச்சு, வாழைத்து கீரை. இப்போ வந்து இந்த இதை பார்த்தா தெரியுது, இதுதான் இருக்கும், மசியல் போது தான் இருக்கும். இதில் வந்து இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகா, நெய், கொஞ்சம் பெருங்காயமும் நெய்யில் தாளிச்சு கொட்டினா நல்லாயிருக்கும். ஆமாம், அதனால் கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். துளி ரொம்ப வேண்டாம், துளி உண்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்பேன். அவ்வளோதான் ஆயிடுச்சு. மசியல் சிம்பிள். அது முக்கால் வந்துடுத்து. இந்த டயத்தில் இந்த பரங்கிக்காய் போட்டுறேன், அது வேகட்டும். இது சேர்ந்து வந்ததுக்கப்புறம் புளிக்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெண்டைக்காய் பண்ணல. வெண்டைக்காய் லேசாக வதக்கிட்டு போட்டேங்களா, குழக்கன்னு ஆகிடும். அதில் அதுக்காக வேகட்டும், அதுக்காக வச்சுருக்கேன். வெந்துடுத்து. உப்பு போட்டுட்டு புளி கரைச்சி விட்ருக்கேன். நார்மலாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை இந்த புளி ஜலத்தி விட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுறேன். போட்டு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். ஓகே. வெண்டைக்காய் போட்டியா? வெண்டைக்காய் வதக்கி போடுவேன், லாஸ்ட்டில் போடணும். ஆமாம், எனக்கு இப்போ இதாகிடும், குழக்காயிடும். ஒரு கொதி வரட்டும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ரெண்டும் ஆகட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். அப்படியே வெண்டைக்காயம் வதக்கிட்டு போட்டுருவேன். ஆயிடுச்சு, சாம்பார் ஆயிடுச்சு. வேக வச்சுக்கிறேன். இந்த உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு இங்கே வந்து இந்த தோரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் 3/4 கப்பு. ஒரே ஒரு பிடி வந்து கடலைப்பருப்பு, அதுக்கு ஏற்ற அளவு காரம், மஞ்சள், உப்பு பொடி போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிட்டுருவேன். நல்லா வற்றி நல்லா வேக விட்டுருக்கேன். அதை அதேமாதிரி இது வந்து அரைச்சிட்டுருக்கேன். அடுப்பில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ரொம்ப சாதாரண சமையல் தான், நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மாதிரி ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்ல. அப்படின்னு இல்லை, போட்டேன் இல்லையா, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அதை போட்டு உறுத்துட்டு அதையும் போட்ட வேண்டியதான். இது தோரம்பருப்பு போட்டிருக்கேன். சில பேர் வெறும் கடலைப்பருப்பு போடுவா. நான் சொன்னேன், சில நாளைக்கு வந்து பைத்தம்பருப்பு நல்லா வறுத்து வச்சுட்டு, இல்லை கடலைப்பருப்பு வறுத்து வச்சுட்டு கூட பொடி பண்ணி போட்டிருக்கோம் நம்ம, பருப்பு உசிலி பொடின்னு. அந்த பொடி கூட தூவிடலாம். அப்படியா? எண்ணெய் ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். வேணும்னா எண்ணெய் ஒரு அதிகம் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இதுவாகும். போகிறோம் விட்டு சிம்பிளாக சமையல் தான். அப்பளம் மட்டும் வாட்டிடுறேன். அப்பளம் வாட்டினா இந்த பரங்கிக்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பார், கீரை மசியல், வாழைத்தண்டு பருப்பு உசிலி, அப்பளம் வாட்டுறேன். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டி, ஹெல்த்தி டேஸ்டி. ஆமாம். ஸோ முளக்கீரை மசியல், பரங்கிக்காயும் வெண்டைக்காயும் போட்ட சாம்பார் அண்ட் தென் இது பருப்பு உசிலி, வாழைத்தண்டு பருப்பு உசிலி. ஆமாம், அப்பளம் வாட்ட போகிறேன். அப்பளம் கறியடுப்பில் அப்பளம் வாட்டுறது ஒரு அடி காம்பம் இருக்கும். ஆமாம், அமர்க்களமான சமையல். ரொம்ப நன்றி.